நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபால். எந்த ஒரு மனிதனுடைய பிறப்பு லக்கணம் இருக்கு இல்லையா, அந்த பிறப்பு லக்கணம் இருக்குது. பிறப்பு லக்கணம் அந்த கட்டத்தில் எந்த கிரகமே இருக்குது. லக்கணம் மட்டும் லானான்னு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லக்கணம் மட்டும் லானான்னு போட்டு வச்சுருக்கிற காரணத்தினால அந்த எம்டி கட்டமாக அது இருந்தால் அவர்கள் தான் பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டர் தள்ளித்தான் அவங்க இருக்கணும். அதுக்கு உள்ளே சொன்ன என்னுடைய கட்டம் எம்டி கட்டமாக இருக்குது. ஒன்றா லக்கணத்தில் எந்த கிரகமுமே இல்லை, எந்த கிரகமும் பார்க்கல. முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னேன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி எல்லாத்துக்கும் அமையாது. ஏதாவது நமக்கு பிராப்த கர்மா சரியில்லைன்னா அப்படி தான் இருக்கும். அப்போ 1ஆம் இடத்தில் கிரகம் இல்லாதவர்கள் 400 கிலோமீட்டர் தள்ளி போய் உங்களுடைய ஸ்டேயிங் ஆஃப் வியூகத்தை வச்சுக்கிடுங்க. அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா, முடிதிருத்துகிற தொழிலாளிக்கு கண்டிப்பாக மாதம் ஒரு முறை உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்கன்னா அவர் என்ன கேட்பார், அவருக்கு என்ன சொல்லலான்னா 2 பிளேடு பாக்கெட் வாங்கி கொடுங்க. அவருக்கு இது இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ்ஷு, அந்த ஷேவிங் லோஷன், இது வாங்கி தானம் பண்ணுங்க. மூளை வளர்ச்சி இல்லாத நபருக்கு என்ன சொல்லலான்னா, மூளை வளர்ச்சி இல்லாத நபருக்கு, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க. அந்த மூளை வளர்ச்சி இல்லைன்னா தெருவிலே என்ன சொல்லலான்னா, அவங்களா பேசிட்டு அலையிறவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி. எம்டி கட்டமாக லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் இதை 400 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் வாழ்க்கையை உங்கள் ஸ்டேயிங்கை அமைச்சுக்கிடணும், தொழிலை அமைச்சுக்கிடணும். அதற்கடுத்து அந்த முடிதிருத்தும் தொழிலாளிக்கு என்ன உதவி வேணாலும் செய்யலாம். மூளை பாதித்தவருக்கு உதவி செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லலான்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா லக்கணாதிபதி என்ன சொன்னா இயங்கிறதுக்கு வாய்ப்புகளே ரொம்ப 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 கம்மி. அதற்கடுத்து 2ஆம் இடம் எம்டி கட்டமாக இருந்தது என்று சொன்னால், 2ஆம் இடம் நமக்கு எம்டி கட்டமாக இருக்குது, எந்த கிரகமுமே இல்லை, பார்க்குற கிரகமும் விசேஷம் இல்லைன்னா 2ஆம் இடத்திற்குண்டான கிழமையில் உணவு சாப்பிடாதீங்க, உபவாசம் இருங்க. இப்போ ஒருத்தர் மேச லக்கணம் 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் விட்டுட்டு விரதம் இருந்து 6 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை